இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் சொல்ல போறேன். ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த லவ் ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன் நான் சக்ஸஸ் அவங்களோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்ல கூச்சமாக இருக்குது, இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு லேடி, அவங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு என்னோட வாய்ஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். நான் மற்றவங்களுக்கு இது சொல்கிறது எனக்கு கூச்சமாக இருக்குது. என்னோட வாய்ஸ் எல்லாருமே கேட்பாங்க யூடியூப்ல. அந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் நான் அவங்கள சொல்கிறேன். ஏன்னா அவங்க டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன். அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் வாய்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் என்னோட இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வராது, ஒரு நம்பிக்கையும் வராது. எல்லாமே நானே சொல்லிட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்புவாங்க? யார் சக்ஸஸ் பண்ணாங்களோ அவங்கள சொன்னால் தானே அது கரெக்டாக இருக்கும். சரி, இனிமே அவங்களா சொன்னால் மட்டும் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய பேர் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு ஷையாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, எனக்கு கூச்சமாக இருக்குது, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி நம்ம உங்களோட வாய்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராகவும் மோட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் செய்கிறோம். சரி, என்ன அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. ஒரு 4-5 ஒரு 3-4 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசுவாங்க, அப்பப்போ மீட் பண்ணுறது ஆனால் பேசியிருக்காங்க, நிறைய ஃபோனில் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் எனக்கு அதாவது ஒரு காலம் இருக்கும்ல, மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைம் வந்ததுக்கு அப்புறமா இல்லை, எனக்கு வீட்டிலலாம் வீல்ஸ் பார்க்குறாங்க, நீ எனக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லை, நான் யோசிக்கணும், எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்கு வெறுப்பாயிருச்சு. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு இந்த மாதிரி கோச்சிங்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க, கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணாங்க. நான் நிறைய மெத்தட்ஸை சொல்லி கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் ரியாலிட்டி என்ன, நீ எந்த மாதிரி திங்க் பண்ற, அவர் எந்த மாதிரி யோசிக்கிறாரு, உங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயத்த புரிய வச்சேன். அதுக்கப்புறமா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பயத்துல இருந்தாங்க. அதாவது எல்லாம் நடக்குமா, ஏமாத்திடுவாங்களா, சரி ஏமாத்திட்டா போனா போயிட்டு போகுது, நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் அப்படி நினைச்சாலுமே அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்னரை மறக்க முடியல. அப்பப்போ அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ எப்பெல்லாம் அழுகிறியோ, சந்தோஷமா இருக்கியோ, தண்ணி குடிக்கிறியோ, சாப்பிடும் போதோ, அதாவது ஆழ்மனசு எப்பெல்லாம் ஓப்பனா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நான் அவங்களுக்கு தெளிவா சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எப்பெல்லாம் அழுகுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அப்பெல்லாம் அவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஐ மீன், அவங்க கண்டிப்பா நம்ம பேசுவாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது நடக்க தான் போகுது, அவங்க திரும்பவும் வருவாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க போய் ஃபோன் பண்ணவே கிடையாது, இவங்களும் அவங்க கிட்ட பேச கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க தானே டைம் அதாவது அவங்க டைம் இழுக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, சாக்கு போக்கு சொல்லி அந்த டைம் இழுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வெறுப்பாகி, இனிமே நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீ ஒன்று மேரேஜ் இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம், நீ உன்னோட லைஃப் பாரு, இவங்க என்னோட லைஃப் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலேஷன்ஷிப்பையே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணா இவங்க கால் எடுக்கிறதே கிடையாது. சரியா, ஆப்போசிட் பர்சன் கால் பண்ணா இவங்க அட்டென்ட் பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மாசம் போயிட்டு இருக்குது. ஆனா இவங்களால அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியல. பேசிடலாம் அப்படின்னு தோணும் போது கூட நிறைய அழுகு வரும், கவலை வரும். இப்படி இருக்க பர்சன்ட்ட நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு. அப்போலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த விஷயத்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது
அவங்க கண்டிப்பா நான் எதிர்பார்த்த மாதிரி மேரேஜ் அப்படின்னு வந்து சொல்லி பேசுவாங்க. என் வீட்டுல பொண்ணு கேட்பாங்க, நம்ம மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அந்த மாதிரி தான் நடந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க மேல இருக்கக்கூடிய கோபம், நம்மள வந்து ஏமாத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கோபம், கவலை இதெல்லாம் இருந்தாலும் அந்த டைம்ல பாசிட்டிவா தான் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எப்பெல்லாம் வந்து கவலை, சோகம், துக்கம், அழுகை, வருத்தம், வெறுப்பு இந்த மாதிரி அப்புறம் சாப்பிடும்போது, தூங்கும்போது, குளிக்கும்போது, தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி டைம்ல எல்லாமே வந்துட்டு ஆள் மனசு ஓப்பனா இருக்கும். அளவு கடந்த சந்தோஷம். ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து ஒரு செக்ஸ்ல இருக்கீங்க, இல்ல உங்களை பாராட்டுறாங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க, நீங்க வந்து பிடிச்ச விஷயத்த செய்யறீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது இந்த ஆள் மனசு வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க ஆள் மனசுக்கு போயிட்டு ரியாலிட்டியில உருவாகுது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து இதை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக அதை பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காலும் வந்தது, அந்த ஃபோன் கால் வந்தது. அவங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ வந்து நிச்சயமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதாவது 3-4 வருஷம் இழுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு இவங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு முடிவுக்கு சக்சஸான ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அவங்க வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நீங்க இதை சொல்லுங்க. யாரெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா? இதெல்லாம் உண்மையா? எவ்வளோ நாள்ல ஒர்க் ஆகும்? எப்படி ஒர்க் ஆகும்? யார் மூலமா இது கிடைக்கும்? அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல, நிறைய கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க வந்துட்டு ஒரு ஆடியோவை சென்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களோட பர்மிஷனோட தான் நம்மளோட ஸ்டோரியை போடுவோம் அப்படின்ட்டு. அதனால தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல. சரிங்களா? அவங்களா விருப்பப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பேசலாம், போடலாம். அது வேற. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம அதை விட்டுட்டோம். அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க வாய்ஸ்ல நீங்க ஒரு வீடியோவா சொல்லிருங்க இந்த விஷயத்த அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நான் அதை வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய வந்து கஷ்டங்கள் லைஃப்ல வந்தாலும் கடைசி நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, இதுதான் வாழ்க்கையோட விளிம்பு அப்படின்னு நினைச்சா கூட உங்க நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. கடைசி நிமிஷத்துல கூட உங்க லைஃப் மாறும். சரிங்களா? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன ஒரு திருப்பம் வேணாலும் நடக்கலாம், அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததும் நடக்கும். அதனால கடைசி வரைக்கும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. எல்லாமே நம்மளால முடியும். இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நிறைய பழமொழிகள்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்துட கூடாது. அதாவது நீ இந்த பிரபஞ்சத்துல, இந்த அண்ட பிரம்மாண்டம் உலகத்துல நீங்க ஒரு புள்ளி தான். அப்போ நீங்க எதிர்பார்க்குற விஷயம், நீங்க எதிர்பார்க்குற பொருள், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. அது ஒரு ஒரு பாயிண்ட், மைக்ரோ பாயிண்ட் அளவுக்கு தான் இருக்கும். அது இந்த பிரபஞ்சத்தால செய்ய முடியாதா? மேக்சிமம் அதை செய்யாம தடுக்கிறது நீங்க தான். நீங்க பண்ணக்கூடிய அந்த வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் தான் சோகம், அழுகை, கவலை, வெறுப்பு இந்த மாதிரியான அந்த உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சமோ கடவுளோ அதை பண்ணாம தடுக்குது. சரியா? நீங்க அதை மாத்திக்கோங்க. லைஃப்ல எல்லாமே சக்சஸ் ஆகும். நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்றீங்க, நிறைய பேர் சக்சஸும் ஆகுறீங்க. ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம். அது போக உங்களுக்கு ஏதாவது இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது, சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை சென்ட் பண்ணலாம். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.